நல்லா இருக்கும். சில பேர் சொல்றது என்ன தனியாக இருக்க விடுங்க, லெஸ்மா துவங்கி சொல்லுவோம். இன்னைக்கு அநேகர் அதான் பார்த்தேன், என்னது இருந்து பார்த்தா தெரியும் தனியை. அல்லேலூயா. தனியா இருந்தா அது ஒரு சிறை. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில விரும்புறது என்ன தனியா இருக்க விடுங்க. ஆனா அப்படி விரும்புகிற ஒரு மனுஷன் நீங்க சிறைக்குள்ள போறீங்க. தனிமையா இருக்கிற பொழுது எத்தனையோ மனிதர்கள் அங்கே பாவம் செய்கிறார்கள். ஆனால் தனிமையாக இருக்கிற ஒரு மனிதன், தனிமையாக சிறையிலே அடைக்கப்படுகிற மனிதர்கள் அங்கே வெற்றி சிறந்தார்கள். தானியேலை சிங்கத்தின் கெபிலே போட்ட பொழுது அவன் தனிமையாத்தான் இருந்தான். ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு அங்கே விற்கப்படுகிற பொழுது, யோசேப்பு சிறையிலே அடைக்கப்படும் பொழுது யோசேப்பு தனியத்தான் இருந்தார். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வேதத்தில் தனிமையா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோடு கூட கர்த்தருடைய கிருபை இருந்தது. தனிமை என்ற சிறைக்குள்ள இருக்கிற ஒருவன் நீங்க சொல்லலாம், ஐயோ பாஸ்டர் நான் தனியா இருக்கிறேன், என்னால பெரிய காரியம் எனக்கு, நான் அப்படி தனிமை என்ற சிறையில இருந்து வேதனை போறேன். சில பேர் அப்படிப்பட்ட தனிமையான வாழ்க்கையில போற பொழுது வேதனை போறாங்க. ஐயோ நான் எனக்கு மாத்திரம் வேணும் தனிமை. ஆனால் இந்த தனிமையில இருக்கிற பொழுது அநேக காரியங்களை தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும். யோவான் அங்கே வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எழுதினார். எப்படின்னு சொன்னா, தனிமையிலே சிறையில் இருந்த பொழுது, தனிமையில் இருக்கிற பொழுது நான் தேவனில் சார்ந்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஐயோ நாங்க தனியா இருக்கிறோம், ஐயோ நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்னு ஏங்கி எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க. தனிமை என்ற சிறை மிக கொடுமையானது. ஆனால் அந்த தனிமை என்ற சிறையில் தேவனோடு வாழும் பொழுது அது இனிமையானது. அல்லேலூயா. சத்துரு அநேகர் தனிமை என்ற சிறையில கொண்டு போகிறார். தனிமை என்ற சிறையில அங்கே அடைத்து வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும், நீ அடைச்சாலும் நான் கர்த்தரோடு வாழ்வேன். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை எப்படிப்பட்ட, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸுக்கு வந்து அநேகர் சொல்லுகிற காரியம், நாங்க தனியே இருக்கிறோம். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. அநேக வாலிப பிள்ளைகள் உண்மையிலே ஜெர்மன்ல ஒரு சகோதரன் மறித்தார். தானாவே அங்கே தூக்கப்பட்டு மறித்தார். அவன் சொல்றான், நான் தனியே இருக்கிறேன், வேலைக்கு போறேன், வாரம் ஒருத்தர் கதைக்கிறது யாருமே இல்லை, தனியே இருக்கிறேன், என்னால தனியே இருக்கிறது தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படி சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தனியே இருக்க விரும்புவாங்க. சில பேர் நினைப்பாங்க தனியே இருக்கிறாரு சுதந்திரம் என்று. அது சுதந்திரம் இல்லைங்க, அது ஒரு சுமை. ஆனால் தனியே இருக்கிற பொழுது நான் கர்த்தரோடு இருப்பேன் என்றால் அது என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் நன்மைங்க. தனியே இருக்கிறதுனால நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், தேவனோடு உறவு கொள்ள முடியும், அநேக தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு தனிமையில் இருக்கிறவர்கள் விடுகிற கண்ணீர் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதனால தனிமை என்ற சிறையிலிருந்து நாங்க வெளியில வரணும் என்றால் தேவ சமூகத்தை நாட வேண்டும். நீங்க யாரெல்லாம் சொன்னீங்க, ஐயோ பாஸ்டர் நான் தனியே இருக்கிறேன், என்னால தாங்கிக் கொள்ள முடியலையா? கர்த்தரோட இருந்தீங்கன்னா நீங்க தனியே இல்லை. உங்களை தனியே இருக்க அவர் விட மாட்டார். அதனால தனியே இருக்கிறோம்னு சொல்றோம். நீங்க சொல்லுங்க, நான் தனியே இல்லை, என்னோட கர்த்தர் சேனைகளை கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீங்க தனியே இல்லை, சிஸ்டர் நீங்க தனியே இல்லை, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நான்காவது, ஆவிகளின் தாக்குதல் ஆகிய சுரை.